டயபெட்டிக் ரெட்டினோபதி விழித்திரை பாதிப்பு பார்வை குறைபாடுடைய ஒரு முக்கிய காரணமாக இப்போ காணப்படுகிறது. அட்லீஸ்ட் 60% ஆட்களுக்கு டயபெட்டிஸ் இப்போ இருக்கு. அந்த 60 பேர்ல 50% ஆட்களுக்கு விழித்திரையும் பாதிக்கப்படும். இதனுடைய ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ஆரம்ப கட்டங்கள்ல விழித்திரை பாதிப்புக்கு எந்த ஒரு அறிகுறிகளும் இருக்காது. பேஷண்ட் அவருடைய கண் பார்வை நார்மலா இருக்கிற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இந்த சக்கரை நோய் அதனுடைய அட்வான்ஸ் ஸ்டேஜ், லேட் ஸ்டேஜுக்கு போன பிறகுதான் பார்வை குறைபாடு ஏற்படும். அதனால விழித்திரை வருஷத்துக்கு ஒரு முறையாவது டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணாதான் சர்க்கரை நோயினுடைய ஆரம்ப கட்டங்கள் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சு கொள்ளலாம். அதனால எல்லா டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லது 2 வாட்டியாவது டாக்டர்கிட்ட போய் டிராப்ஸ் போட்டு டைலேட் பண்ணி ரெட்டினா செக்அப் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா இதனுடைய ஆரம்ப ஸ்டேஜ்ல லேசர் ட்ரீட்மெண்ட் மூலியமா அவங்களுடைய விழித்திரையை காப்பாற்ற முடியும். லேட் ஸ்டேஜஸ்ல பார்வை கம்ப்ளீட்டா போய் பிளைண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த ஸ்டேஜ்ல விட்ரெக்டமி போன்ற சர்ஜரிஸ் பண்ணாலும் பார்வை முழுவதாக திருப்பி கொண்டு வர முடியாது.